என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கீதத்தின் புத்தகத்தில் 37வது அதிகாரத்தில் 31வது வசனத்தில் அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவது இல்லை. இன்றைக்கு இந்த கடைசி நாட்களில் பல பேர் ஆரம்பத்தில் இருந்த விசுவாசத்தை விட்டுவிட்டு இடறி போவதை வெளியரங்கமாய் நாம் பார்க்கிறோம். பாவத்தினால் இடறிப்போகிற ஒரு கூட்டம், பண ஆசையினால் இடறிப்போகிற ஒரு கூட்டம், சுய மகிமையை தேடி இடறிப்போகிற கூட்டம் என்று சொல்லி பெருகிக்கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் உங்கள் உள்ளத்தில் இருக்கும் என்று சொன்னால் எந்தவித இடரலும் மற்ற ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிப்பீர்கள். மற்றவர்கள் இடறி போகலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை தங்கள் உள்ளத்தில் பதித்திருக்கிறவர்கள் எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட காலகட்டத்திலும் இடறி போகவே மாட்டார்கள். அவர்கள் அடிகளில் ஒன்றாகிலும் பிசகி போவது இல்லை. ஏனென்றால் உள்ளத்தில் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை அவர்களை பாதுகாக்கும், சீர்படுத்தும், கண்டித்து உணர்த்தும், அவர்களை பரிசுத்தப்படுத்தும். பாருங்கள் அருமையான மகனே, அருமையான மகளே, இந்த கடைசி நாட்களில் இடரல்கள் பெருகி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் இடறி போவார்கள் என்ற கொடிதான காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உணர்த்தி காட்டுகிற காரியம், நீங்கள் இடரலற்ற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால், எந்த காரியமும் உங்கள் வாழ்க்கையில் இடரலை கொண்டு வரக்கூடாது என்று சொன்னால், வசனத்தை உங்கள் உள்ளத்தில் தரித்து கொள்ளுங்கள், அதை அதிகமாய் வாசியுங்கள், தியானியுங்கள், கை கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுவார். இடறி போனவர்களையும் நீங்கள் சீர்படுத்தத்தக்கதாய், மீண்டும் கிறிஸ்துவின் அன்புக்கு நேராய் நடத்தத்தக்கதாய் உங்களுக்குள்ளிருந்து அவருடைய ஆச்சரியமான வல்லமை புறப்பட்டு வர ஆரம்பிக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.